சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உடனே கூட அப்டேட்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெல்கம் டு சமையலறை. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பன் பரோட்டா. ஒரு பாத்திரத்தில் 1 கப் மைதா மாவு. 1 கப் மைதா மாவுக்கு நான் இன்றைக்கி ஒரு முட்டை சேர்க்குறேன். நீங்கள் எவ்வளோ மைதா மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தொடர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவை நல்லா பசைஞ்சுக்கோங்க. பரோட்டாங்கிறதுனால நமக்கு எண்ணெய் நிறையா தேவைப்படும். அதனால் எண்ணெய் நல்லா தாராளமாக விட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இது நல்லா ஃபஸ்ட்டு பசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா பசைஞ்சதுக்கப்புறமா நல்லா இழுத்து பசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு பசைகிறோமோ அந்தளவுக்கு நல்லா நம்மளுக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நல்லா இது பசைஞ்சாச்சு. இது மேலே கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு நல்லா ஃபுல்லாக காயாத அளவுக்கு நல்லா ஃபுல்லாக எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு இது 1 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கலாம். இருக்கட்டும். இப்போ இது 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உருட்டி வச்சுக்கலாம். இந்த சைஸ்க்கு நல்லா ஊட்டி வச்சுக்கோங்க. எல்லாமே நல்லா உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம இதை தேய்ச்சிடலாம். இப்போது ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போது ஒரு உருண்டை எடுத்து நல்லா அழுத்திக்கோங்க. கையை வச்சு ஃபஸ்ட்டு விரிச்சிட்டு அப்புறமா சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா மெல்லிசாக இழுத்து விடுங்க. இது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அவசரப்படாமல் மெதுவாக ஸ்லோவாக பொறுமையாக இழுத்து விடுங்க. நல்லா மெல்லிஸாக நல்லா பேப்பர் மாதிரி இழுத்து விடுங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஊட்டியாச்சு. இப்போ நம்ம இது தவால போட்டு சுட்டு எடுத்துடலாம். இப்போ அடுப்பை வச்சுட்டு ஒரு தவா வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இது லைட்டாக ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மாவை பரோட்டாவை ஒன்று வச்சிடலாம். இதில் அடுப்பை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா உள்ளுக்குள்ளேயே நல்லா சாஃப்டாக வேகும். இப்போ நம்ம இதை ஒன்றா திருப்பி போட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட நீங்கள் விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வெளில வச்சிடலாம்.
இப்போது ரொம்ப குட்டி குட்டியாக ரொம்ப அருமையாக பன் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் பிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது நல்லா லேயராக வந்திருக்கு அழகாக. நல்லா உள்ளுக்குள்ளே வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. எனக்கு வந்து சப்பாத்தி கல் வந்து சின்னதாக இருந்ததுனால நான் குட்டியாக போட்டு ஊட்டியிருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய கல்லாக இருந்துச்சுன்னா நல்லா தேய்ச்சி நல்லா மெலிசாக தேய்ச்சி நல்லா ஊட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து சிக்கன் கிரேவி இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நான் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக நல்லா சாஃப்டாக உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இந்த டிஷ்ஷை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்திருக்குங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.